ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு எனர்ஜி அப்டேட் பார்க்கலாம். இந்த எனர்ஜி யாருக்கு செட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஸோ ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன். உங்களுடைய பர்சனுடைய கரண்ட் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். Nine of Wands, ஓகே. ஸோ இந்த 3 கார்ட் பற்றி ஃபஸ்ட்டு பேசலாம். எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கார்ட் 9 of Wands வந்திருக்கு. இவங்க இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஆல்ரெடி இது சிலர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கலாம். அட் ப்ரெசன்ட் செப்ரேஷன் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்களை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும், அதே மாதிரி அவங்கள பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இல்லை இனிமேல் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் இங்கே இல்லை. இங்கே உங்களுடைய லைஃப்பை ரன் பண்ணி, இல்லை சிலருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போன ஒரு ஸ்டேஜ் மாதிரி தெரியுது. ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பர்சன் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது சொல்கிறத விட இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஃபேஸஸ் அப்படின்றது இருந்திருக்கு. நீங்கள் புரிஞ்சுக்கும் போது அவங்க புரிஞ்சுக்கலை, அதே மாதிரி அவங்க புரிஞ்சுக்கும் போது நீங்கள் விலகி வந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. உங்களுடைய பேஷன், உங்களுடைய ஒர்க் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். இங்கே இவங்க ஒரு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. எப்படி அப்படின்னா, சில பிரச்சனைகள் இல்லை இவங்க உங்களுக்கும் இவங்களுக்கும் ஆல்ரெடி நடந்த விஷயத்தில் ஒரு ஒரு முடியலை. அது ஸ்டார்ட் ஆகிருக்கு, பட் அது எண்ட் ஆகலை. அந்த எண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான். அந்த விஷ் எப்போ நடக்கும், அந்த எண்ட் எப்போ முடியும், அந்த எண்ட் எப்போ வரும், இல்லை அந்த மறுபடியும் ஸ்டார்ட் எப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு எனர்ஜி. இது லெஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லா பழகினவங்க, நல்லா பேசினவங்க, ஒரு ஒரு வைப் அப்படின்றது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு சண்டை ஆயிடுச்சு, திடீர்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஆனால் ரெண்டு பேருடையது ஒரு கேரக்டர் வைஸ் இருக்கலாம், இல்லை ஒரு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ சம்திங் இங்கே எதுவுமே மூடி மறைக்கலை. ஸோ உங்களுடைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எதுவுமே இங்கே அந்த சிச்சுவேஷன், அந்த டைமிங் உங்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு இவங்க மூலியமாக ஹெல்ப் கிடச்சிருக்காது. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த பர்சனால் உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணவோ, அந்த சப்போர்ட் பண்ணவோ, லவ் பண்ணவோ முடிஞ்சிருக்காது. அதே மாதிரி இப்போ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நீங்கள் பக்கத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி தான். அந்த ஸ்டாராக அவங்க இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. உங்களை நினச்சி விட்டுட்டோமே, ஈவன் தோ அங்கே சேலஞ்சஸ் இருந்திருந்தாலும் விட்டுருக்கக்கூடாது அவங்கள அந்த ஹோப் இவங்களால் உங்களுக்கு இந்த கம்மியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இலக்க வச்சுருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரீடிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னா, அவங்க நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பர்சனை விட்டுட்டோம், இந்த பர்சனை விட்டு அப்புறம் இவங்க ஸ்டார் ஆகிட்டாங்க. இவங்க பெருசாக ஒரு பெரிய விஷயங்கள் நோக்கி போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய ஒர்க்கிங்கில், அவங்க ஃபேமிலியில் அந்த மாதிரி அவங்க இப்போ நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் தான் அவங்க வெயிட்டிங்கில் தான். அப்படி இருந்தாலும் அவங்க வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க. அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு அவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு அவங்களும் நினைக்கிறாங்க. இங்கே ஏன்னா 9 of Wands and 7 of Swords பிரச்சனை இருந்திருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணதாக அவங்க நினைக்கிறாங்க. நானும் தான் இன்வெஸ்ட் பண்ணேன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெருசாக போகணும் அப்படின்ற மாதிரி தான். எனக்கு அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்கிட்ட எதுவுமே மிஸ்டேக் இல்லை, நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை பெருசாக ஒரு ஸ்டார் மாதிரி எடுத்துகிட்டு போகணுன்னு தான் நினச்சேன். பட் பிரச்சனை வந்துச்சு. அதாவது அந்த டைம் அவங்களால உங்களுக்கு கொடுக்க முடியல, அந்த கேரிங் அவங்களால உங்களுக்கு கொடுக்க முடியல, அதனால் விட்டுட்டு போயிட்டாங்க. இல்லை ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணாங்க. உங்களுக்கு அந்த அவங்களுக்கு சேஸ் பண்ணி டயர்ட் ஆகி நீங்கள் விலகி இந்த ஸ்டார் ஆகிட்டீங்க, இல்லை வெளியே வந்துட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி
இவங்க இன்னும் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, நீங்கள் வருவீங்க அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு அது இன்னும் குறையலை. அதுக்காக இவங்க வந்து இப்போ அவங்க சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறது கூட ரெடியாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு கிடைக்கணும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ வரும்போது கோட்டை விட்டுட்டு இப்போ வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் தான் ஸ்டாராக தெரியுறீங்க, வேறு யாரும் தெரியல. அவங்களுக்கு முன்னாடி வந்து எனி சிச்சுவேஷன் ப்ராப்ளம்ஸ் இருந்திருந்தாலும் நான் வந்து நினைக்கல இந்த பர்சன் இப்படி ஆவாங்கன்னு, இப்படி மாறுவாங்கன்னு, இப்படி நினைக்கல அப்படின்னு மாதிரி ஒரு திங்கிங் வரும்ல, இழந்துட்டோம் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி வரும்ல, அதுதான் இந்த கார்ட்ஸில் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். Hermit, Ten of Swords, Four of Swords. அதிகமான ஸ்வாட்ஸ் எனர்ஜி இங்கே தெரியுதுங்க. ஓகே, பட் இவங்களால் வந்து எந்த விதமான ஒரு ஸ்டெப்பும் இனிமேயும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஷார்ட் பீரியட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஷார்ட் பீரியட்குள்ளே இவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படின்னா இங்கே இல்லை. இவங்க வந்து இப்போ அவங்க வந்தாலும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க போகிறதில்ல. ஏன்னா இவங்களுக்கு வந்து என்ன ஒரு கில்ட்டினஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டயத்தில் இந்த பர்சன் இல்லாமல் போயிட்டாங்களே, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள நம்பியிருக்கலாம், ஏன்னா அவங்களோட எனர்ஜிஸ் தானே உங்களை இப்போ நீங்கள் அவங்க ஸ்டாராக நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த அளவுக்கு அந்த கேரிங் லவ் அப்படின்றது வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்து புரியலை. இப்போ அவங்க வந்தாலும் நீங்கள் அந்த ஸ்டேஜ், அதாவது ரீச் பண்ணுற அளவுக்கு இல்லை உங்களை வந்து மீட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த எனர்ஜி, சக்தி, தகுதி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்தாலும் நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு அவங்களால வந்து பதில் சொல்ல முடியாது. உங்களை பார்க்குறது கூட அவங்களால வந்து கில்ட்டி தான் அவங்களுக்கு ஃபீல் பண்ணும். ஸோ அந்த மறுபடியும் அந்த ஒரு ப்ரோக்கனாக ஆன ஒரு விஷயத்தோட ஹார்ட்டை இல்லை வந்து ஒரு திங்ஸ் எப்படி வந்து அது சேரும் அந்த மாதிரி தான். ஸோ ஒரு மண்பானையை உடைச்சோம் அப்படின்னா அது வந்து மறுபடியும் அது மேக் பண்ணால் அது சேம் அந்த மாதிரி இருக்காதுல்ல. ஸோ அந்த லவ் அப்படின்றது வந்து நீங்கள் கொடுத்த லவ் வந்து அவங்க எடுத்துக்கலை. இப்போ வந்து அவங்க கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தாலும் அவங்களுக்கு சூழல் இல்லை. அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது. போனீங்க அப்படின்னா நினச்சிங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் தான் இந்த பர்சனுக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆரம்பத்தில் கூட நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க. அந்த எனர்ஜி வைஸ் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அந்த உயிர் கொடுக்குறது அப்படின்றது நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க, அந்த பர்சன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் ஆரம்பத்திலிருந்தே இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள், சிச்சுவேஷன் நார்மலாகவே இவங்களுக்கு வந்து ஒரு பண ரீதியாக பிரச்சனைகள் இருக்கலாம், ஒர்க்கில் வந்து பெருசாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சூஸிங் ப்ராப்ளம், இல்லை வந்து ஒரு பெருசாக மனம் விட்டு பேசாமல் ஒரு மாதிரி கேரக்டர் வந்து ஒரு ஓப்பன் மைண்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக இருந்திருப்பீங்க. இந்த பர்சன்ட்ட வந்து நீங்கள் நினச்ச அந்த லவ் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த பர்சனை விலகி போயிருக்கீங்க. இந்த பர்சன் இப்போ நினச்சாலும் உங்கள் முன்னாடி வர்றதுக்கு தயங்குவாங்க, பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க. அந்த மாதிரி தான் எனர்ஜி வருது. ஸோ இவங்களுக்கு இப்போ என்ன எனர்ஜினா ஃபோர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் தான். ஃபோர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ஒரு ரெஸ்ட் மோடு. எதுவுமே என்னால் பண்ண முடியாது, வந்தால் அவங்க தான் வரணும், மூவ் பண்ணணும், ஃபஸ்ட் மெசேஜ் கொடுக்கணும். அப்படி வந்தாலும் இவங்ககிட்ட இருந்து பெருசாக ரிட்டன் அப்படின்றது இல்லை. ஸோ இவங்க ஆல்ரெடி இவங்க என்ன பண்ணாங்களோ, ஈவன் இவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க தான், உங்களை நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இருக்கிற அளவுக்கு இவங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த லவ் இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு லைஃப் கொடுக்க முடியும்னா முடியாது. இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், சூழல்கள் இருக்குது. ஸோ அது அவங்களுக்கே தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களை வந்து காப்பாற்றுற அளவுக்கு, உங்களை வச்சு காப்பாற்றுற அளவுக்கு அவங்களால வந்து எதுவுமே ஆஃபர் பண்ண முடியாது. ஏன்னா எதுவுமே ஸ்டெபிலிட்டி இல்லைல்ல. அதனால தான் சிலருக்கு வந்து ஹெல்த் பிரச்சனை கூட இருக்கலாம். ஹெல்த்து, மனசு எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ரீடிங் யாருக்கு சூட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, எல்லாருக்காகவும் கிடையாது. ஏன்னா ஒரு ரீடிங் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன்.
ஸோ கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் நைட் ஆஃப் ஒன்ஸ் இது உங்களுடைய எனர்ஜிங்க. நீங்கள் வந்து ஒரு எப்படி இருக்கீங்கன்னா இந்த வைப்பில் தான் எனக்கு தெரியுறீங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறீங்க, ஒரு ஜாலியாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகிறீங்க. அது வந்து பொருளாதார விஷயத்துலேயும் சரி, உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு அட்வென்ச்சர் பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் உட்காந்து பார்க்குறீங்க, வேடிக்கை பார்க்குறீங்க, அந்த மாதிரி தெரியுது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் வந்து டயர்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான். இப்போ வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து ஒரு ஹாப்பியாக லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. ஒரு ஃப்ரீ மைண்ட் இருக்கீங்க, ரிலாக்ஸ் இருக்குது, அப்பாடி தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய வைப் எனக்கு தெரியுது. மேபி உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு பிகினிங். இங்கே வந்து குயின் கூட எடுத்துக்கோங்க, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஆர் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங், ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு லைஃப்பில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து அதை நினச்சி பார்க்குறது கூட உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து இதெல்லாம் உங்களுடைய கார்ட்ஸ், 3மே உங்களுடைய கார்ட்ஸ், இதெல்லாம் உங்களுடைய கார்ட்ஸ். ஓகே, மேபி அவங்க பார்த்துட்டு கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஃபெமிலியராக இருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் அந்த மாதிரியும் தெரியுது. நீங்கள் வந்து ஏதோ ஒரு பீப்புள்கிட்ட ஒரு கனெக்டிவிட்டியாக எனக்கு தெரியுறீங்க. ஸோ அவங்க வந்து உங்களை கவனிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் மேபி மீடியாவில் கூட இருக்கலாம், டெக்னீஷியன்ஸ், ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் அந்த மாதிரியும் தெரியுது. சம்திங் உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் போயிட்டுருக்கு. சிலருக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், சிலர் வந்து ஒரு ட்ரிப்ஸு, ஒரு ட்ராவலிங், ஒரு ஜாலியாக ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட பேஷன் நீங்கள் அதை பிடிச்சி பண்ணிகிட்ருக்கீங்க. ஒர்க்கிங்கில் இருக்கலாம், ஃபேமிலி லைஃப், எனிதிங். உங்களுக்கு வந்து அதே மாதிரி இவங்கக்கிட்ட நீங்கள் என்னென்ன இது பண்ணீங்களோ, என்ன சொல்கிறது, இதுக்கு வந்து இப்போ இருந்து கிடைக்காத விஷயங்கள்லாம் இப்போ இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த கோர்ஸ் வருது. இனிமேல் உங்களுக்கு, ஏன்னா இந்த பக்கம் நீங்கள் இப்போ திருப்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, ஹெல்த்தியாகவும் இல்லை இங்கே. ஸோ இவங்களால எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்களா ஒரு லைஃப், அந்த லைஃப் வந்து உங்களுக்கு மணி வைஸ்லையும் ஹாப்பினஸ்லையும் உங்களுக்கு வந்து பெரிய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் உங்களுடைய எனர்ஜி அப்டேட். ஓகே, ஸோ இந்த எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப உங்களுடைய ஒரு லெவலில் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து இதை நினச்சி பார்க்குறது கூட டைம் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே கவனிச்சுட்டு இருக்காங்க, உங்களை கவனிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த சந்தோஷமான ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இந்த சந்தோஷமான சான்ஸ் இப்படி இவங்க ஆவாங்க, இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு லைஃப் ஆகும், இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி திங்கிங்கும் உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ மறுபடியும் நீங்கள் வரமாட்டிங்களா? இப்போ உங்கள் வேல்யூ அவங்க புரிஞ்சுருக்காங்க. புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஆனால் உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். லைஃப்பில் நல்ல விஷயங்கள் இனிமேல் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. ஏன்னா உங்களுடைய கர்மாஸ் முடிஞ்சிருக்கலாம், இந்த சுச்சுவேஷன், இந்த ஃபேட்டட் சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கலாம். ஸோ சம்திங் ஒரு ஹாப்பி மோட் தான் இங்கே இருக்குது. ஓகே, எனக்கு இந்த பர்சன் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு கார்டு நான் பார்க்கணும். இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, எப்போ நீங்கள் வருவீங்க அப்படின்ற மாதிரி. உங்களுடைய கார்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பர்சன் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா, எப்படி பாருங்கள் வருது. ஜட்ஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட இருந்து ஜட்ஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுவும் சைலண்ட்டாக ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கூட பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ நீங்கள் இதுவே கண்டினியூ பண்ணுங்கள். இது வந்து அந்த டைம் வரும்போது கண்டிப்பாக அந்த ஜட்ஜ்மெண்ட் உங்கள் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து யூனிவர்ஸ் பார்த்துக்கும், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகே, நீங்கள் முடிச்சிட்டிங்க. மோஸ்ட்லி இது வந்து கொஞ்சம் எண்டட் அப்படின்ற மாதிரி தான். பட் இவங்க வெயிட்டிங்கில் இருக்காங்க, நீங்கள் வெயிட்டிங்கில் இல்லை, நீங்கள் கடந்து போயிட்டீங்க, அந்த மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஸோ இதான் உங்களுடைய ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.